விஜய் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பாரா, விமர்சிக்க மாட்டாரா, எதிர்ப்பாரா? என்ன சொல்ல போனால் விஜயோடைய அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நேரடி களத்தில் போய் இறங்கினாருங்கள, அதுலேருந்தே தொடங்கி. விஜய் வந்து ஏறக்குறைய வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி விழாலாம் நடத்துகிறாரு. சில பேர்லாம் சொல்லிட்டாங்க வந்து புஷ்யானந்து வந்து காலில் விட சொன்னாங்க. ஏங்க அது நியாயமா? அது பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் பண்ணவே இல்லை. சின்னதுரைக்கு ஒரு பெரிய ஆனர் பண்ணியிருக்காரு. சரி, அரசியலே பண்ண விட பண்ணி மட்டுமே எங்கேருந்து ஒரு சீப்பான அரசியல் ஒன்றும் பண்ணலையே அவர் வந்து. விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு. நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பேப்பர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, ட்விட்டர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, வாழ்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஃபில்மிஃபை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம செய்யார் பாலு சார் கூட தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நடந்த விருது வழங்கும் விழா, அதில் வந்து கரண்ட் கவர்மெண்ட்டை வந்து தாக்கி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா நேஷ்னல் மீடியாவும் எடுத்து வச்சு போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஸ்பீச்சில் ஆக்சுவலாக பார்க்கும்போது அவர் எதிர்த்து பேசின மாதிரி இல்லை. அவர் வந்து இதை பேசுகிறதுக்கான மேடை இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பார். நடுவில் சின்னதாக ஒரு பாஸ் விட்டுருப்பார். அது டேரிங்காகவே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாமே சார். ஏன் அவர் வந்து இன்னும் தயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த அளவுக்கு பேச வந்தது பெரிய விஷயம் தான். பேச வந்தது பெரிய விஷயம்னா, ஆரம்பத்துலேருந்து விஜய் வந்து ஒரு கட்சி அறிவித்த பிறகு வந்து தமிழக வெற்றி கழகம்னு அறிவித்த பிறகு வந்து தொடர்ந்து வந்து எக்ஸ் வலைதளத்தில் தான் அவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அறிக்கை அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரே பண்ணுறாரு, அட்மினை வச்சு பண்ணுறாரு, இந்த மாதிரி விவகாரம்லாம் போயிட்டே இருந்தது. எப்போ தான் இவர் மக்கள் நேரடி களத்துக்குள் வரப்போகிறார், எப்போ தான் வந்து மக்களுடைய பிரச்சனையை பேச போகிறார், ஒட்டுமொத்தமாக என்னென்னா ஆளுங்கட்சியை எப்போ எதிர்த்து பேச போகிறார் விஜய் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு அரசியல் பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வரோம்னா ஒரு அப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய சில குறைகளை இல்லை பல குறைகளை சுட்டி காட்டினா தான் அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடும். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் நேற்று நடந்த அந்த விழாவில் தமிழகத்தில் போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு, இது வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது. அதே சமயம் அரசையே நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்ற இடத்துல தான் வந்து ஒரு பாஸ் விட்டுருப்பார். அது வரைக்கும் அழகாக கட் பண்ணி கொண்டு போய் நேஷ்னல் மீடியா முழுக்க அடிச்சிட்டாங்க வந்து. இது காரணம் என்னென்னா, இவர்கள் மீடியா தவிர மற்றவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கறது என்னென்னா, விஜய் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பாரா, விமர்சிக்க மாட்டாரா, எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது அழகாக அதுக்கும் சொல்லியாச்சு. இது அதற்கான மேடை கிடையாதுன்னு. இன்னும் கேட்டால் நான் என்ன நினச்சேன்னா, அது இந்த 10th +2 மாணவர்களுக்கான விழாவில் வந்து குறிப்பாக அவர் ஆரம்பத்தில் தான் பேசினார் வந்து, நான் நீங்கள் தான் நாளைய தமிழகம், உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வைப்பும் எனர்ஜியும் கிடச்சிருக்குது, ஒரு என்ன சொல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொன்ன விதம்லாம் அது இது சம்மந்தமாக தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் பொழுது அப்படின்னு தான் நினச்ச போது அப்படியே உள்ள அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் கொண்டு வந்தது. உண்மையாக சொல்லப்போனால் விஜயோடைய அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நேரடி களத்தில் போய் இறங்கினாருங்களே, அதுலேருந்தே தொடங்கிடுச்சுங்க. அவர் பேசினதை தவிர மேடையில் ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே அண்டர் 18, அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் வந்து காலேஜஸ்க்கும் இந்த மாதிரி 1st 2nd 3rd இந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். ஏற்கனவே மாணவர்களுக்கு அவர் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிறதுக்கு பார்க்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இவர் வந்து சொன்னது ஒரு வேளை கலாய்க்கிற மாதிரி சொன்னாரா, இல்லை நேச்சுரலாகவே அந்த மாதிரி அவர் பேசினார்? அவர் என்னென்னா, இவ்வளோ கூட்டம் வந்தது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, யாரோ ஒரு மாணவியோட அப்பா தான் அவர் வந்து, இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஆகிப்போச்சு. ஏன் வரட்டுமே அப்படின்னு. இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் இல்லைங்களா, யாரையாவது பார்த்த ஒரு ஆலோசனை சொல்லுவோம் இல்லைங்களா, அதுமாரி வந்து மேடையை வந்து விஜய்க்கான ஆலோசனையாக அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது வந்து கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறதே கிடையாது. அவர் சொல்ல வந்தது அதுதான். நான் விஜயோட எண்ணம், விஜய்க்கு பின்புலமாக இருந்து அரசியல் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் அந்த மேடையில் அது விஜயை ரசித்தார் வந்து, எவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு எது விஜயை வந்து தாக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கிடையாது. எங்க இவ்வளோ பேரை கூப்பிட்டு இவ்வளோ பிரமாண்டமாக சோறு போடுறீங்க, பரிசு கொடுக்குறீங்க, ரைட்டுங்க, நீங்கள் அடுத்து வர போகிறீங்க அரசியல் களத்துக்குள்ளே, இவங்களாம் எத்தனை பேருக்கு இதில் ஓட்டளிக்கக்கூடிய அந்த வயது வந்திருக்குன்னு தெரியாது. யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் வந்து ஒரு கல்லூரி லெவலில் ரேங்க் 1, 2, 3 இப்படி இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து 18 வயதுக்கு மேல் அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஆதகத்தில் ஒரு சாதாரண ஆளாக தான் அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே ஆரம்பத்திலே விஜய் வந்து படங்கள்லேயும் சரி, அதன் பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள்
அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லார். காசை கொடுத்து ஓட்டை பெறாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எல்லாம் இப்போ இந்த ஸ்பீச்சை வந்து இதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து ஏறக்குறைய வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி விழாலாம் நடத்துகிறாரு அப்படின்னு. அது ஒரு பொதும் கிடையாது. அவர் ஒரு பெரிய உற்சாகம் ஆகிட்டார். இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப காலம் விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து நல்ல தலைவர்கள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இப்போ நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை 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 அவர் என்னென்னா அந்த முழு ஸ்பீச்சை நானும் மறுபடியும் கேட்டப்போ நீங்கள் என்னவா விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் வந்து நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்னாங்க. தமிழ்நாட்டில் தலை சிறந்த மருத்துவர்கள் பொறியாளர்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு விருப்பமான யாராவது சொல்லி கட்டாயப்படுத்தி இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடத்தை எடுத்துங்க, சப்ஜெக்ட் எடுத்துங்க, நீங்கள் எல்லாரும் வந்து லீடராக வரணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு இது பண்ணிவிட்டு, நான் லீடர்னு சொன்னது அரசியலில் மட்டும் கிடையாது, உங்கள் துறையில் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழகத்திற்கு ஒரு நல்ல அரசியல் தலைவர் வேணும். அதற்கு காரணம் என்னென்னா படித்தவர்கள் வர வேண்டும். படித்தவர்கள் வர வேண்டும் அப்படின்னும் பொழுது இந்த அரசியலையும் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். பாடத்திட்டத்தில்னால் அரசியலே ஒரு கோர்ஸாக சேர்க்கணும் அப்படின்றது. நீங்கள் மேலை நாடுகளில் சில இதெல்லாம் இருக்குது, நாட்டெலாம் இருக்குது. இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்தாலும் இப்போ ஐடிஐ, பாலிடெக்னிக்கு இந்த மாதிரியான படிப்பு மாதிரியே பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமாக நீங்கள் அது படிச்சிங்கன்னா வந்து லீடர் ஆகலாம். அதுக்கான தகுதி இருக்குது. எப்படி மக்களுக்கு இதுவாகணும், எப்படி போய் மக்களை அணுகணும், முக்கியமாக அந்த படிப்பு வேணும். நேற்று வந்த இன்னொரு கான்ட்ரவர்சி என்னென்னா, புஷி ஆனந்த் காலில் வந்து பெற்றோர்கள் மாணவர்கள்லாம் விழற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது விஜய்க்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம் கூட அதில் டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர்கிட்ட பேசணும். என்னங்க அது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் ஏன் கேட்குறீங்க நீங்கள் வேறுங்க. அவர் ஆரம்பத்திலே வந்து அந்த பனையூரில் நடந்த மீட்டிங்லேயே வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகளே போய் அவர் காலில் விழுந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் தடுத்து விடுத்தார். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் பெருசாக பேசி எழுதி அதுக்கப்புறம் காட்சியாக போட்ட பிறகு விஜய் கொஞ்சம் கூப்பிட்டு என்ன இப்படிலாம் அப்படின்ட்டு இல்லைங்க, அவங்களாம் வந்து விழுந்துடுறாங்க, ஆர்வம் மிகுதில்லை. இந்த பெற்றோர் வந்து ஒரு சில பேர் வந்து விழுந்தது உண்மைதானா? என்ன காரணம்னா இந்த ஃபுல் நிகழ்ச்சி, நேற்று நடந்த நிகழ்ச்சி முழுக்க ஒரு ஆளாக நின்று ஆர்கனைஸ் பண்ணது புஷியால் தானே தான். நம்ம கேள்விப்பட்டப்போ என்னென்னா, நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புன்னு வச்சுக்கோங்க, அந்த நிர்வாகிக்கு நேரடியாக ஃபோன் போடுவார். ஏறி உட்காந்துட்டாங்களா, கரெக்டான இடத்துல உட்காந்துருக்காங்களா, எங்கே நீங்கள் நிப்பாட்டணும், டிரைவருக்கு தூக்கம் வரா மாதிரி இருந்தால் ஓரம் கட்டிடு, அவருக்கு டீ வாங்கி கொடு, இந்த ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தூக்கம் கண்களுக்கு மாதிரி இருந்ததுன்னா வண்டி ஓட்டாதீங்க, நீங்கள் கொஞ்சம் காலையில் தாமதமாக வந்தால் கூட ரைட்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு போய் சேர்ந்துருக்குது. ஏதோ வாங்க இந்த கட்சி மீட்டிங்லாம் வந்து இது நடலாம் இல்லையா, கிளம்பி வாயாண்டுவாங்க, லாரி பிடிச்சின்னு வருவாங்க, அடி இந்த சில இதுவெல்லாம் நடக்கிறது உண்டு. இப்படி ஒரு தனிநபர் வந்து நிர்வாகியில் ஒருத்தராக வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக சொன்னார் அப்படின்னு பொழுது ரைட், ஓகே. அந்த ஆர்வம் மிகுதியில் போய் தொப்புன்னு விழுந்திருக்காங்க. அவர் பதறி போயிருக்காரு. எழுந்துருங்க, வேணாங்க, இது தெரிஞ்சதுன்னா இதுவாகன்ட்டு. அது விஜய்க்கும் தெரிஞ்சிருக்குது. வந்து அது திட்டமிட்டு சில பேர்லாம் சொல்லிட்டாங்க, வந்து புஷி ஆனந்த் வந்து காலில் விட சொன்னாங்க. ஏங்க அது நியாயமாக? அது அவங்க என்ன கட்சி சம்மந்தப்பட்டவர்களா, கட்சி தொண்டர்களா? அவங்க புஷி ஆனந்துக்கு என்ன வேண்டப்பட்ட இது புஷி ஆனதுனால அவர்களே தான் பயன்பெற போகிறார்களா? வந்தவங்க எல்லாம் வந்து பேரண்ட்ஸுங்க, அந்த மாணவர்களில் தாய், அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆகிப்போச்சு. இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது விஜயை பார்க்க போகிறோம், இதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாக சொல்லியிருப்பாங்களே நிர்வாகிகளாம், இதுக்கெல்லாம் அண்ணன் தான் காரணம்னு டப்புன்னு போய் விழுந்திருக்காங்க. விஜய் அவர்கள் ஹாலுக்குள்ளே என்ட்ரானதுமே அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் பக்கத்தில் போய் உட்காந்தார். இந்த வருஷம் வந்து அவர் உள்ளே என்ட்ரானதுமே அவர் வந்து நாங்குநேரி அந்த ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சின்னதுரை அவர் பக்கத்தில் போய் உட்காந்தார். அவர் வேணுன்றதுக்காகவே செட் பண்ணி அங்கே போய் உட்காந்தாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் அவர் பாலிடிக்ஸுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பாலிடிக்ஸ்க்காக வேறு ஏதாவது கூட பண்ணலாம் அது. ஆனால் ஒரு ஒரு மனதார அந்த சம்பவம் நமக்கு தெரியும். வந்து அந்த இறுதி ஆண்டு தேர்வு எழுதின பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து 469 மார்க் வாங்கியிருக்காரு, +2 வாங்கியிருக்காரு. அவங்களுடைய தாயார் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, என் மகன் நல்லா இருந்தான்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருப்போம். இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கவனிச்சிருக்கு. இவ்வளோ பேரை கூடும்போது சின்னதுரை நம்ம கூப்பிட்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவனை பக்கத்தில் உட்கார வைக்கிறது, நான் இருக்கேன் அவனுக்கு, இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் பண்ணவே இல்லை. சின்னதுரைக்கு ஒரு பெரிய ஆனர் பண்ணியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் சரி, அரசியலே பண்ண விட பண்ணி மட்டுமே. எங்கேருந்து ஒரு சீப்பான அரசியல் ஒன்றும் பண்ணலையே. அவர் வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு விஷயத்துக்கு கொடுமைக்கு அதற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயத்தை தான் அவர் முன்னெடுத்திருக்கார்.
நீங்கள் எப்படி இது பண்ணீங்களோ நான் என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயம், இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்று நடந்த விருது வழங்கும் விழாவில் சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சார். சாப்பாட்டுக்கு மட்டுமே எவ்வளோ சார் செலவழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 வேளை வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமாம், காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு. அந்த மெனு கார்டெலாம் கூட சோஷியல் மீடியாலலாம் வந்துருந்தது, என்னென்ன மாதிரியான மெனு. குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து சாப்பாட்டுக்கு அது அவ்வளோ தூரத்தில், தொலை தூரத்தில் நேற்று வந்தவங்க எல்லாம் வந்து தென் மாவட்டம், பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்லேருந்து, அப்புறம் ஈரோடு இந்த பகுதியிலேருந்து தான் வந்திருக்காங்க. தொலை தூரத்தில் இருந்து வரவங்க அவங்க வந்து வந்த உடனே ரொம்ப சோர்வாகி விடாது. ஏன்னா உங்களுக்கு நைட் ட்ராவல் ஆகி பசங்கள்லாம் கூட்டின்னு வராங்க. அந்த வாகனம் வந்து எல்லாமே வசதியான வாகனமாக இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. வந்து எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல டிஃபனு நீட்டாக இருக்கணும். சாப்பாடில் எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது. இந்த தள்ளு முள்ளு இந்த பந்தியில் தான் நடக்கும் தெரியுங்களா? நீங்கள் அம்பானி வீட்டு கல்யாணம் வந்தால் கூட சரி, பந்தியில் போய் விழுவானுங்க வந்து, அது வரைக்கும் ஒழுங்காக இருப்பானுங்க. அந்த பந்தின்னு வந்தவருக்கு தமன்னு விழுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக நூல் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் திரும்ப திரும்ப விசாரிச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 75 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குன்னு அந்த கேட்ரிங் உரிமையாலே, சமையல்காரரே சொல்லியிருக்காரு. அவர் அது மட்டும் சொல்லலை, இன்னொரு மேட்ரையும் போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சார். அது பார்த்து நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் அது இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவர் உற்சாகமாயிட்டார், பயங்கர உற்சாகமாகி மீடியாக்கள்லாம் கேட்கும்போது அத்தனை பேர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டினோடனே ஒரு கலைஞனுக்கு அதானே வந்து, ஒரு சமையல் கலைஞனுக்கு அதான். அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து மதுரையில் 10 லட்சம் பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு மாநாட்டுக்குன்ட்டார். நான் சொல்லிக்கிட்டே இருந்த மாநாடு கண்டிப்பாக உண்டு, கோட் படம் ரிலீஸுக்கு பிறகு. அந்த மாநாட்டுக்கான இடம் எதுன்னு தான் வந்து இன்னும் வெளிவராமல் இருந்தது. வந்து நாகப்பட்டினமா, திருச்சியா, மதுரையா அப்படின்னு இப்போ அவரே சொல்லிட்டார். வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு போயிட்டார், பெரிய அப்டேட்டை வந்து 10 லட்சம் பேர் கூட்டுவது சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு. நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பேப்பர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, ட்விட்டர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, வாழ்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அரசியலுக்குள்ளே இறங்கியாச்சு. அதுதாங்க வந்து எடுத்த உடனே போய் குச்சி ஆச்சா நீ என்ன பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது. இங்கே வந்து மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு செங்கலாக தான் அடிக்கனால தான் ஒரு கோட்டை கட்ட முடியும். எடுத்த உடனே நான் போய் மாளிகை கனவுல தான் எழுப்ப முடியும். அதை தான் மிக சரியாக செஞ்சுட்டு இருக்கார் விஜய்.